அனைவருக்கும் வணக்கம். ஓகே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஓகே, ஆசிரியங்க நலமா இருக்கேன். நீங்க நலமா இருக்கணும்னு ஆசை இறைவனை வேண்டிக்கிறேன். ஓகே, இன்னைக்கு நம்ம கம்ப்யூட்டர் பாடம் படிக்க போறோம். ஓகே, படிப்பதற்கு முன்பு நம்ம யூடியூப் சேனல்ல போயிட்டு மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இன்றைக்கு பாடத்துக்கு நம்ம போகலாம். நிலை 2லேருந்து லெவல் 2 4வது சாப்டர்ல ஒலி மற்றும் காணொலி சப்டாபிக் பார்த்தீங்கன்னா கற்றல் பேர் 4.3. இந்த பாடத்தில் நம்ம ஒரு ஸ்லைட் ஷோ செய்ய போகிறோம். எதனை ஒட்டின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு மரம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்த்தாக்கா அடுத்த ஸ்லைடில் பார்ப்போம். அடுத்த ஸ்லைட் ஆசிரியர் ஒரு படம் போட்டிருக்கேன், மரம் படத்தை போட்டிருக்கேன். இது என்ன மென்பொருள்னு நீங்கள் யோசிப்பீங்க, இன்றைக்கி என்ன செய்ய போகிறோம் அப்படின்னு. முதல்ல நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, போன வாரம் நம்ம ரெக்கார்ட் எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம் இல்லையா, அதனை ஒட்டி இது ஒரு மரம் சொல்லி நம்ம அந்த சொல்ல ரெக்கார்ட் பண்ணி ஒரு ஃபோல்டராக வச்சுக்கிட்டு வளங்கள் சில, அதாவது லிப்ரா ஆஃபீஸ் இம்ப்ரெஸ்ன்னு சொல்லுவாங்க. நம்ம லேப்பில் வந்து இதை தான் பயன்படுத்துவோம். வீட்டில் பயன்படுத்துறது மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதில் ஒரு ஸ்லைட் ஷோ செய்ய போகிறோம். எப்படி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அடுத்து நம்ம ஒரு ஸ்டெப்பாக பார்ப்போம். ஓகே, நீங்கள் வீட்டெல்லாம் பயன்படுத்துறது ஆப்ரேட்டிங் சிஸ்டம் விண்டோஸ், ஆமாவா? ஓகே, விண்டோஸில் நம்ம எந்த மென்பொருள் பயன்படுத்தி இன்றைக்கி செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் சொல்லுவாங்க. அதோட ஐகான் இப்படி தான் இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அதோட மென்பொருள், அந்த ஐகான் தட்டின கையோட அந்த சாஃப்ட்வேரோட படம் இப்படி தான் இருக்கும். ஓகேவா? அடுத்த ஸ்லைட் போவோம். ஓகே, இதன் பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லேப்பில் உபுண்டு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பயன்படுத்துகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா அங்கே பயன்படுத்துகிற மென்பொருள் பார்த்தீங்கன்னா லிப்ரா ஆஃபீஸ் இம்ப்ரெஸ். நம்ம அங்கே ஸ்கூலில் படித்தோம்னா இந்த மென்பொருளை தான் நம்ம படிப்போம். ஓகேவா? அது தமிழில் பார்த்தீங்கன்னா வளங்கள் செயலி. அதோட ஐகான் இப்படி தான் இருக்கும். அதோட ஐகான் தட்டின பிறகு அதோட மென்பொருளோட படம், சாஃப்ட்வேரோட படம், நம்ம இந்த சாஃப்ட்வேரில் தான் நம்ம போயிட்டு நம்ம செய்வோம். ஓகே, ஒன்றாவது நம்ம என்ன ஸ்லைட் ஷோ செய்யணும்னா என்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா நம்ம இது ஒரு மரம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த சொல்ல பதிவெடுத்து வச்சுக்கணும் ஒரு ஃபோல்டரா. போன வாரம் நம்ம செய்த பாடத்தை நம்ம அதே மாதிரி தான் நம்ம இது ஒரு மரம்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணி தனியாக ஃபோல்டரில் வச்சுக்கணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒன்றாவது இணையத்திலிருந்து மரம் என்னும் படத்தை பதிவிறக்கம் செய்ய வேண்டும். ஓகே, ஒன்றாவது பார்த்தீங்கன்னா நம்ம கூகுளுக்கு எப்போதும் எல்லாத்துக்கும் தெரியும் கூகுளுக்கு எப்படி போகணுன்னு. ஓகே, அங்கே சர்ச் பட்டனில் போயிட்டு மரம் என்ற பெயரை தட்டினோம்னா சர்ச் தட்டின கையோட மரப்படங்கள்லாம் வந்துடும் இல்லையா. வந்த கையோட உங்களுக்கு பிடித்தமான படத்தை ஆசிரியர் 4வது படத்தை எடுத்திருக்கேன். அதை என்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா ரைட் கிளிக் தட்டி சேவ் இமேஜ் எர்ஸ்ன்னு சொல்லி ஆசிரியர் ஒரு பாக்ஸை போட்டிருக்கேன் இல்லையா, அதை தட்டினீங்கன்னா தட்டின கையோட ஒரு பாக்ஸில் எந்த ஃபோல்டரில் நீங்கள் சேமிக்க போகிறீங்கன்னு சொல்லி அங்கே சேவ் தட்டினோம்னா நம்மளுக்கு என்ன வந்துடும், இந்த மாதிரி டவுன்லோட் ஆயிடுச்சின்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு ஃபோல்டர் கீழே வரும். ஆமாவா? ஓகே, அடுத்தது 2வது ஸ்லைட் போவோம். ஓகே, அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆசிரியர் இன்னைக்கு பயன்படுத்த மென்பொருள் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்டில் தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஏன் இதை பயன்படுத்துகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் இப்போ வீட்டில் இருந்தவாறே கணினி பாடத்தை படிக்கிறீங்க இல்லையா, நம்ம வீட்டில் எல்லாமே விண்டோஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் பயன்படுத்துகிறோம். அதனால தான் ஆசிரியர் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் பயன்படுத்தி இன்றைக்கி எப்படி ஒரு ஸ்லைட் ஷோ செய்ய போகிறோம். ஓகேவா? நீங்கள் விண்டோஸில் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் ஐக்கானை போய் தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மென்பொருளோட படம் இப்படி அந்த சாஃப்ட்வேர் திறந்துடும். அடுத்த ஸ்லைட் 3வது பிளாங்க் ஸ்லைட் தேர்வு செய்யவும். எப்படி நம்ம ஒரு பிளாங்க் ஸ்லைட்டை தேர்ந்தெடுக்க போகிறோன்னு பார்க்க போகிறோம். ஓகே, நியூ ஸ்லைட்டுன்னு ஆசிரியர் கட்டம் போட்டிருக்கு இல்லையா, அதை நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண கையோட அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸு வரும். பாக்ஸில் பார்த்தீங்கன்னா ஆசிரியர் ஒரு கட்டம் போட்டு காமிட்டிருப்பேன் பிளாங்க்னு சொல்லி, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி வரும். பிளாங்காக கோசமாக ஒரு ஸ்லைட் வரும். இந்த ஸ்லைட்டில் தான் நம்ம இப்போ படத்தை நுழைக்க போகிறோம்.
4வது இணையத்திலிருந்து பதிவிறக்கம் செய்த படத்தை நுழைத்தல். எப்படி நம்ம படத்தை நுழைக்க போறோம்னு நம்ம பார்க்க போறோம். பிளாங்கான ஸ்லைட்ல ஆசிரியர் ஒரு ஜூம் பண்ணி இன்சர்ட் சொல்லி ஒரு கட்டம் போட்டிருப்பேன். அதை கிளிக் பண்ணிங்கன்னா பிக்சர்ஸ்னு வரும். ஓகேவா, நம்ம இப்போ படத்தை போட போகிறோம். பிக்சர்ஸை கிளிக் பண்ண கையோட இன்சர்ட் பிக்சர்னு சொல்லி ஒரு பாக்ஸ் வரும். இதுக்கு முன்னுக்கு இணையத்திலிருந்து நம்ம பதிவிறக்கம் செய்யணும் இல்லையா, டவுன்லோட் பண்ணோம் இல்லையா, அது நம்ம பிக்சர்ஸில் டவுன்லோட் பண்ணியிருக்கோம். ஆசிரியர் பிக்சர்ஸில் டவுன்லோட் பண்ணி மரம் என்ன பெயர் வச்சுருக்கேன். ஆசிரியர் கட்டம் போட்டிருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ண கையோட இன்சர்ட் தட்டினீங்கன்னா இதோ படம் வந்துருச்சு. நம்ம அடுத்த ஸ்லைட் போகலாம். 5வது நீங்கள் பதிவு செய்த வாக்கியத்தை நுழைத்தல். நம்ம ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை எப்படி நுழைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம மரத்தை நுழைத்தோம், அந்த படத்தை நுழைத்தோம். அடுத்தது இப்போ ரெக்கார்ட் செய்ததை எப்படி நுழைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் நம்ம இன்சர்ட் போவோம். இன்சர்ட் போன கையோட ஏரோ போட்டு காட்டியிருக்கேன் இல்லையா, அதில் ஆடியோன்னு சொல்லி அதை தட்டினா கீழே 2 வரும். ஆடியோ ஆன் மை பிசி. அடுத்தது பார்த்தீங்கன்னா ரெக்கார்ட் ஆடியோ. நம்ம தட்ட வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆடியோ ஆன் மை பிசின்னு சொல்லலாம். அதை தட்டுனீங்கன்னா ஓகே, நீங்கள் எங்கே ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கீங்கன்னு அது காட்டும்னு சொல்கிறதுக்கு பதிலாக நம்மளே சொந்தமாக போய் தட்டணும். நம்ம இப்போ ஆசிரியர் மியூசிக்கில் போயிட்டு இது ஒரு மரம்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு ரீநேம் பண்ணிட்டேன். இது ஒரு மரம் பார்த்தாக்கா நம்மளுக்கு தெரியும், ஓ இது ஒரு மரம்னு சொல்லி நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கணும். நான் ஆசிரியர் சுலபமாக இருக்கிறதுக்காக இது ஒரு மரம்னு ரீநேம் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் அதை கிளிக் பண்ண கையோட இன்சர்ட் பட்டன் இருக்கு இல்லையா, அதை போய் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இப்படி வந்துடும். அதாவது ஸ்பீக்கர் படம் போட்டு இருக்கு இல்லையா, இப்படி வந்துடும். 6வது பார்த்தீங்கன்னா காட்சி வில்லையாக ஸ்லைட் ஷோ பார்க்க F5 விசையை தட்டவும். எதில் தட்டணும்னு சொன்னாக்கா உங்கள் விசை பலகையில் F5ன்னு இருக்கு இல்லையா, அது ஒரு கீழே F5ன்னு இருக்கும். நீங்கள் தனியாக போய் தட்ட வேணாம். F5ன்னு சொல்லி மேலே மேலே ஒரு கீக்குள்ளே 2 எழுத்து இருக்கும், F5ன்னு சொல்லி அதை தட்டினோம்னா அங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பார்த்தீங்கன்னா ஆசிரியர் உங்களுக்கு செய்து காமிச்சிருக்கேன். F5 தட்டுனா எப்படி ஃபுல் ஸ்க்ரீனாக வரும், அல்லது கீழே உள்ள ஸ்லைட் ஷோன்னு சொல்லி ஒன்று தட்டினீங்கன்னா கீழே ஐகான் ஆசிரியர் காட்டியிருக்கேன், அதை போய் தட்டினீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனாக வந்துடும். இன்றைக்கு நம்ம ஸ்லைட் ஷோவில் இது ஒரு மரம் சொல்லி படத்தையும் நுழைத்து அதோட ரெக்கார்ட் பண்ண வாக்கியம், அதாவது ரெக்கார்ட் பண்ண ஆடியோவும் எப்படி நுழைக்கிறது பார்த்தோம். தயவு செய்து வீட்டில் யாரெல்லாம் கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்களோ, அதாவது கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட் தான் வச்சுருப்பீங்க, அதை நோட்டி தான் ஆசிரியர் சொல்லி கொடுத்துருக்கேன். தயவு செய்து பாருங்கள். ஓகேவா, இன்றைக்கு இது எப்படிலாம் செய்தோன்னு ஆசிரியர் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா, அதெல்லாம் பின்பற்றி செய்தீங்கன்னா ஆசிரியர் மாதிரி F5 தட்டுனா கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்லைட் ஷோவில் நீங்கள் பேசினதை கேட்கலாம். ஓகேவா, சரி, இன்றைய பாடத்தில் நம்ம இதை தான் கற்றுக்கிட்டோம். அடுத்த பாடத்தில் நம்ம சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.